இப்போ நம்மளாம் பார்க்கலாம், அவங்களுக்கு காசு இல்லை பார்க்கலாம். அவனதான் இருக்க மாட்டான், 4 கோடி ரூபாய் சொத்து இருக்கடா. அது இருக்காதடா அவனுக்கு, ஒரு 100 ரூபாய் தானே போச்சு. அது ஒரு சொத்தே போன மாதிரி பேசுறான். சொத்து போனவன் இருக்க மாட்டான், சொம்பு தண்ணினா அதிகமாகிடும். இப்போ அவன் சொம்பு தண்ணி தான் இருக்கான், தாயாடி சொத்தி இருக்கு. ஆனால் அவன் வெளியே காது மாட்டுறான். ஏய் இல்லடா நான் செப்பல் இல்லடா, கண்ணு வைக்காதீங்கடா. இப்போ நாங்கள் இல்லை கண்ணு வைக்காப்பா, நான் கண்ணு என்னடா போட போகிறோம். பரவாயில்லப்பா செட்டில் ஆகிட்டா நீ சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஏய் இப்போ போயிட்டு அவன் செட்டில் அவன் தான் பார்த்துக்கணும்டா. நம்மளும் அப்படிதான் இருக்கு, அவன் தான் எல்லாம் பார்த்துக்கணுமே. அவனுக்கு என்னடா இருக்கு, அவனுக்கு எல்லாமே இருக்காடா. அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை 22 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு, ஒரு கெட்டு பையன் ஆயிட்டான். அவங்க அப்பா பேச கேட்க மாட்டான். சரி ஏதாச்சும் கேட்பான், உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். எங்கள் அப்பா திட்டு வர்றேன் ஆனால் அது ஒரு பொண்ணு என்ன சொல்றான், வீக்னஸை பொண்ணு போடுறது. இருபத்தி 22 வயசு ஆயிடுச்சு, கெழுத்து பண்ணிட்டானே. என்னோட வயசு பெரிய எதுவுமே பண்ண மாட்டான். நானா பரவாயில்ல மச்சா, இப்போ எனக்கு 20 வயசு ஆகுது. ஜூன் வந்தால் எனக்கு 20 வயசு ஆகுது. உங்கள் காலேஜ் பார்த்தா 25, இப்போ 21 வந்தால் அவங்க இது 21 ஆகுது. என்னோட ஒரு வருஷம் பெரியவங்க. அது மாதிரி தோழி வந்து மரியாதை போடுறாங்கன்னா பட்டாதிக்கே மரியாதை கொடுக்க வருகிறா. பேச க்ளோஸ் ஆகிட்டோம், அது நான் பார்த்தா அண்ணா கூட முடியாது சொல்லி இப்போ ப்ரைஸ் இருக்கு. ஆனால் அண்ணா கூப்பிட்றான், அவன் அப்படி நினச்சி தோடல. திடீர்னு மைதில் பண்ணிட்டு அடே நீ குட்டி ட்ராகன் நேற்று நான் பெரிய ட்ராகன் சொல்கிறான்ல. ஏய் அவன் சத்தியமாக இருக்கிறான். சொல்லு ஏய் கப்பில் வயசு சின்ன வயசுடா. டேய் கப்பில் வயசு சின்ன பையன்டா, ஏதுடா பையன் கப்பில். ஏன் பையன் 20 வயசு தான் ஆகுது. அவன் 2005டா கப்பில். ஆமா கப்பில் 2005. உன்னோட சின்ன பையன், ஒரு வயசு சின்ன பையன் மச்சான். ஆனால் சி இன்டர் முடிச்சான் வச்சுங்க, சிஎம் முடிச்சுனா அவன் மச்சான், அவன் ராஜா வளர்க்குற மச்சான். யார் பண்றது, அவன் பண்ணிடுவான்றான். அவன் வந்து என்ன படுக்கை கட்டியா இருக்கான், அவன் டாப்பரா இருக்கான். என்ன பண்ண முடியும் மச்சான், அவன் டாப்பர்னு சொல்ல முடியாது. அவன் சிஏ என்ன படிக்கணும், அதே காலேஜ் வருது. என்ன சிஏ படிக்கிறியோ. ஆமா சிஏ, அவன் சிஏ கூட தான் பண்றான் அவன். ஏய் சிஏ இன்டர்மீடியட்டா முடிச்சான், ஆர்டிஃபிஷியல் ட்ரைனிங் மட்டும் தான் இருக்கு அவனுக்கு. அது முடிச்சாலும் அவன் தான் சிஏ முடிச்சான். ஆமா ஆமா சிஏ வேலைன்னு சொல்லு, எனக்கு ஃபஸ்ட் சொல்லு சிஏ வேலை. அதான் படிக்கிறான். அதான் என்ன சொன்னா படிக்க சொல்றா, நீயும் நான் சொல்லித்தரேன்டான்றான். போலாமா சிஏ படிக்கலாமா? வரும்னா சொல்ல முடியாது, அக்கௌண்ட் தாங்க இது சிக்குமே. அக்கௌண்ட் கூட சொல்லி தரேன்டான்டா கப்பலு, எல்லாமே சொல்லி தரேன். இப்போ அது ஓகே எல்லாம் பண்ண ஓகே, காசு வரைக்கும் பண்ண தெரியாது எனக்கு. 50,000 அதெல்லாம் கேட்போம் மச்சான், அதான் சொல்லியா.
ஆனால் நீ முட்டாச்சிக்க மாசம் 3 லட்சம் உனக்கு யோசி பாரு. பரவாயில்லண்ணா உங்க மேடம் அப்ப நீ சிஏ படிக்கலையா? நான் படிச்சு வரேன்டா. சிஏ முடிச்சுட்டு 25 வயசுல முடிச்சுட்டு வர ராயல்ஸ் கார்ல நம்ம அதான் கப்பல் போய் தரேன்ட்டானே. அவன் இதுதான் அவன் தான் சொல்லி தரேன்ட்டான். ஏன்னா அவன் துபாய் போறேன்னு சொன்னான். இன்டர்ன் பஸ்ஸு கூட்டு போய் அப்படின்ட்டு அதான் துபாய் போகிறேன். நானே பார்த்துக்கலாம் இன்னும் கூட்டு போயிடறேன். அப்படியே இன்டர் மட்டும் முடிச்சு கூட்டு போறேன்றாங்க. ஆர்டிகல் 65 அங்க படிச்சுக்கலான்றாங்க. அதான் நான் இன்டர் மட்டும் முடிச்சு அவங்க கூட்டாக வர மாட்டேன். போக மாட்டேன் கூட தான் போறேன். எனக்கு அங்கே என்ன டைம் பார்த்துருக்கேன். அவனால பற்றி இருப்பான். நம்ம என்ன பண்ண முடியும்? நீ ஒரு இது பண்ண பண்ணுறது கலாய்ப்ப காலேஜ் போயிட்டு ஆனா இது நான் கப்பலில் போயிட்டாலும் அந்த இது கேரளா மாற்று சிம்மபதி சிம்மபதி இது வந்து சகனா வந்து இப்போ சிம் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கினாங்க. அவன் பொண்ணு சேர்ந்து வாங்கினாங்க. அது பொண்ணு முன்னாடி இவ்வளோ வயசுல இப்போ காலேஜ் யார் பேர் இருக்குன்னு கேட்டான். தெரியாதுன்னு காலேஜ் பேர் வந்து அப்பா பேர் மட்டும் அப்பா தான் போகணும். பிரச்சனை காலேஜ் போகாதான். அது சொல்ல மச்சான். இப்போ அவனோட சிம் யார் பேர் இருக்குன்னு கேட்குறேன். அவனோட பேர் விட அவன் அப்பா பேர் இருக்கான்னு கேட்குறேன். ஓகேயா எனக்கு கார் படம் எடுக்காத. நீ எடுக்காத, நான் எடுக்கல. எவன் கார் படம் எடுக்க கூடாது. அட்டமனா வச்சுக்க நம்ம சேர்த்து போலீஸ் போக வேண்டியதுதான். அப்புறம் பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. நல்லா செஞ்சிருக்காப்பா அவங்க அப்பா. ஏண்டா அவங்க அப்பா ஏன் இவ்வளோ பிச்சா இருக்காரு? பரவாயில்லப்பா. லவ் பண்ணுறான்னு தெரியுமா அவருக்கு? கேரளா விட்டு ஓட வேண்டியதானா? ஓட வேண்டியதானா? அதெல்லாம் காலையில் வச்சே படிக்கிறது 10 சாமன் தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே. அப்போ அடுத்த வருஷம் இந்த வருஷம் தான் 18 அப்போ கண்டிப்பாக ஓடிடணும்டா. நான் சொல்கிறேன் பாருடா. என் நலவுண்டா காவேரி மாட்டிப்பான்டா. அவள்தான் சிம் கார்டு வச்சாருந்தான் அவன். ஓ அவள் தான் அவங்க அந்த பொண்ணு சொல்லாது காவேரி தான் வாங்கி கொடுத்தான்ட்டு அது சொன்னாலே அவள் தான் இவன் காலி. அப்புறம் அவள்தான் போய் வா நம்பா ராஜா போல போய் வா ராஜா. அவள்தான் நம்ம சொல்லண்டா போடா போடா போனா போடா. அவன் பண்ற வேலைக்கு அவன் திரும்பி பாவமா தோணுது. திரும்பி பார்த்தா நான் ரொம்ப பாவமா இருக்கேன் பார்த்து திரும்பி பண்ணா ரொம்ப வர பண்ணுவான். என்ன தேட்டரு? ஆமா கூப்பிட்டா அவன் போட சத்தியமா சொல்றேன்ல. எங்க இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் நடக்கவே நடக்காது. நான் சொல்றேன் பாரு.
என்ன சொல்கிறா தானே இப்போ இங்கே ஒரு நிமிஷம் இருந்தால் கடைசி இருக்கும். இன்டர்ன்ஷிப் பற்றி கேள்றாடி அவங்ககிட்ட. நான் பிரதிஷம் காலையில் சுற்றிருந்தா உனக்கு சிக்காதுன்னு சிக்காது நம்ம அவனுக்கு சுற்றிருந்தா உனக்கு கிடைக்காதுன்னு. வேலை தான் இல்லை, வேலை கிடைக்கும். அவனுக்கு கூட நீ அதான் வேலை சொல்லிட்டானே, பிஸ்னஸ் பண்ண போறேன்றானே. நீ உனக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பா. நீ அதே கிளியர் பண்றா பாடி. நீ அதே மட்டும் கிளியர் பண்ண நான் வாங்கி தரேன்டா வேலை. அது அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல ராத்தா மாதிரி உட்காரலாம், நான் வாங்கி தரேன். நீ வந்து கிளியர் பண்ண மச்சான். எப்போ இது இது வேணாம்டா சுத்தி இது வந்து சரி எத்தி ஷிஃப்ட்னா ஷிஃப்ட் சொல்லு, டைமிங் சொல்லு. அதான் எந்த ஷிஃப்ட்? நீ மார்னிங் ஷிஃப்ட் போறியா ஈவினிங் ஷிஃப்ட் போறியா வேலை? அதான் நீ போற மாதிரி பேசுற, அவன் தானே போறான். போய் தானுமா நம்மளுக்கே ஸ்டார்ட் பண்றாங்கடா. நம்மளுக்கு சரி எவ்வளவு இது? அதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நானும் பண்ணி தரேன்ற உனக்கு. இப்போ நீ வந்து அதான் நீ ஆயிடு மச்சான். அதான் அவன் கூட வேலை செஞ்சு போ. அதுதான் 15,000 ரூபாய். அதான் தேடி முடியாது நானும் சொல்றேன். தேடி முடிச்சு போகலாம்ல. சரி இப்போ நான் படிக்க போறேன் மாடி. ஆமா சிஏ படிக்கிறேன்னு. சிஏ படி 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் நீ செட்டில் ஆக மாட்டேன். நான் 25 வயசு முடிக்கலாம் வச்சுக்கேன். என் கூட இருக்கியா அப்போ நீ? அப்போ டிகிரி கிடைக்காது மச்சம் இப்போ. ஆமா நீ எதே கேட்பா டிகிரி கிடைக்கும் பாடு. வேலை கொடுப்பாங்கடா, வேலை கொடுப்பாங்கடா. அதே டிகிரி வராதுன்ற உனக்கு. ஆமா அதே கிளியர் பண்ணா உனக்கு டிகிரி கிடைக்கும். எவன் சொன்னான் உனக்கு? நீ கிளியர் பண்ண ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதான் சொல்றேன். இப்பயே ஒரு அறிவு வந்து திரும்பி ஒரு என்ன இன்னைக்கே ஈவிஎஸ் சப்ஜெக்ட் நீ அறிய வந்துட்ட. வரவே இல்லை எக்ஸாமுக்கு. அறியாது ரீவேல்யூஷன் லூஸ் எது இருந்தாலும் ரீவேல்யூஷன் போட முடியும். எக்ஸாம் இருந்தாலும் ரீவேல்யூஷன் போட முடியும். எக்ஸாம் எழுதினாலும் ரீவேல்யூஷன் போட முடியும். எக்ஸாம் எழுதாம அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்க மாட்டான். என்ன பண்ண சார்? நான் இருக்கு வழியா சொல்லலாமா சொல்லு. என்ன சொல்ற? என்ன பண்ண போற? தூங்க போறியா? ரெடியா பாடி படுறா. நாளைக்கு அக்கௌண்ட்ஸ்ரா 2 அக்கௌண்ட்ஸ்ரா பாடுறா. முதல்ல என்ன பிடிஎஃப்?
அக்கௌண்ட் சைன்டே பிடிஎஃப் இல்லப்பா நீ வேற அவனுக்கே மாட்டுறான். ஃபார்மட் அனுப்புறேன் நானு 2-3 ஃபார்மட் அனுப்புறேன். அதெல்லாம் பாரு. செய்யறோம்னா அது நான் அதை அனுப்பிடுறேன். நீ என்னென்ன பண்ற, நீ காப்பரேட் ஒன்று நிறைய வச்சிரு மச்சான். காப்பரேட் ஒன்று நிறைய வச்சிரு. காப்பரேட் 2 மட்டும் பேசுறேன் நாளைக்கு. கரண்ட் செம் எழுதுறேன் நாளைக்கு. அட்வான்ஸ் காப்பரேட் அக்கௌண்டிங் 5 எக்ஸாம் மட்டும் எழுது. ஈவினிங் போய் எக்ஸாம் எழுது பார்க்கலாம். மார்னிங் மட்டும் அது மட்டும் படிச்சு கொண்டு அடுத்த செம் நீ கிளியர் பண்ணிட்டேன்றேன். ஓகே மச்சான். சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்றேன். நான் பண்ணது தப்பு தாங்க. சாரிங்க. ஒரே விஷயத்துக்கு இருக்கிறதுல சாரி கேட்கறது அதையும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஞானம் கொடுத்து போச்சு. சும்மா நீட் எக்ஸாம் உனக்கு எப்படி போச்சு? அதுவா நியூஸ் பேப்பர்ல வரும் பாத்துக்கோ. நான் ஃபைனலா அம்மா சரி ஓகே. இந்த குட்டி ரூம்ல தான் உங்க கதை டிஸ்கஷன் எல்லாம் கேட்போம். சரிங்க. நாளை கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தருவார். Testosteronu жоғары болу үшін ұрығының саны, сапасы, қозғалыштығы жақсы болу үшін еркек қалай өмір сүреді? Бұның барлығы कौन सी मीडिया ने कहा से सारे न्यूज चैनल पे सिर्फ हमारी वीडियो वायरल हो रही है स्टेटिंग कि हम लोग वी आर द नेवी वी इज द नेवी पर्सन वी द ऑफिसर and his wife it's just a video which states they're alive of course but I don't know how कौन सी मीडिया ने कहा से सारे न्यूज चैनल पे सिर्फ हमारी वीडियो वायरल हो रही है स्टेटिंग कि हम लोग
பார்த்திருக்கோம். ஆனா இப்போ இந்தியால அதுக்கு காம்படிஷன் கொடுக்கிற ஒரு ஸ்னேக் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 2005ல குஜராத்ல ஒரு ஃபாசில் சைட்ல கிட்டத்தட்ட 27 பெரிய எலும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் அத பக்காவா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது இந்த 27 எலும்புகளுமே கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 மீட்டர் நீளமா இருக்கக்கூடிய ஒரு பாம்போடுது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்த வேர்ல்டோட ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்னேக் இந்தியால தான் வந்திருக்குது. இப்போ ஒரு கேள்வி, டைட்டனோபோ வெர்சஸ் வாசுகி இண்டிகஸ் ஃபைட் வச்சா நீங்க எது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தெரியாத வெறும் 15 வினாடிகள். நீங்க அதை நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கால் பண்ணி பார்ட் 2 கேட்டுருந்தீங்க. ஸோ நான் ப்ரோ மே 9ஆம் தேதி 12th தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் நைட்டு வந்து தனியாக தங்காதீங்க. Yes. Dog. ப்ளீஸ் ஆபி. Still stuck in the same place. It's not your growth, it's your routine. ராணிப்பேட்டை மாவட்டம் மணப்பாக்கம் Dog. ரீசெண்டா ஆந்திராவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வாட்டர் ஹீட்டர் நல்ல ஷாக் அடிச்சு 40 வயசு இருக்கிற ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இந்த வாட்டர் ஹீட்டர் உயிருக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. நம்பர் 1, இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்கிற ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல இருக்கிற வாட்டர் ஹீட்டர் Yes. Dog. Dog. Yes. Just 500 rupees के ये इलेक्ट्रिक साइकिल.
No. No. Yes. Yes. No. இல்லை சொன்னதான் கூப்பிடுறாங்க. என்னவா என்னது? வரேன். இவே நான் வரேன். ஃப்ரிட்ஜில் வை. அப்புறமா குடிக்கிறேன். கடல் வேலை. No. Yes. Dog. Dog.
Ay, parce. Si la gente supiera todo lo que se ha tenido que pasar para llegar a donde...
செஞ்ச ஒரே ஒரு செயலை பார்த்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடலாம். எப்படின்னு கல்யாண வேண்டி வைக்காத அப்போ திடீர்னு மாப்பிள்ளைக்கு கால் வருது. கீழே மாப்பிள்ளையோட அம்மா அவங்களால நடக்க முடியாது. இதை பார்த்த மாப்பிள்ளை அம்மாவை ரெஸ்ட் ரூம்ல உட்கார வச்சுட்டு அந்த ஒன் பாத்ரூம் போன துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துல மாப்பு போட்டு துளைக்கிறாங்க. ஒன்று வீட்டுல இருந்த எல்லாரும் மாப்பிள்ளைய ஆக்குவடா பாக்குறாங்க. மாப்பிள்ளையோட அம்மா மாப்பிள்ளை கிட்ட சாரி கேட்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ளை, நீ எனக்கு செய்யாததையா நான் உனக்கு செஞ்சுட்டேன்னு அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணி லஞ்சுக்கு எங்கேயாவது போகணும், எனக்கு செமையா பசிக்குதுன்னு கேட்கிறான். பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைய எப்படி வேண்டாம்னு சொல்ல தயக்கப்படும் போது வீட்டுல கரண்ட் வந்துடுச்சு. உடனே பொண்ணு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் பொண்ணை பாக்குறாங்க. கல்யாணமே आप यहाँ पे हो और मैंने आपको पूरे घर में ढूंढा था। यहाँ मैं साफ सफाई कर रही थी। मैं ना बोर हो रही थी। हर्ष भी पता नहीं कहाँ है। बाहर की तरफ देखो। एक स्टाफ उन्होंने इंस्टाग्राम ओपन ಮಾಡಿ of that energy, which I think is what we're all looking with the metaverse. I'm looking behind இன்னொரு பக்கம் ஹீரோவோட பையன் அவனோட அன்னைக்கு அவன் வீட்டுல வேலை செய்யற பொண்ணை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்றானுங்க. அந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம அவனுக்கு சொல்ற எல்லாத்தையும் பண்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவன் பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன், அப்பா இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இஷ்டம், நீங்க ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். Yes? Ho, 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 ho. No? Ho, 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 ho.